ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அவுல் உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இப்போது நம்ம அவுல் உப்புமா செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, வெங்காயம் 2 வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுமாரி கட் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்தது பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், கடலப்பருப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அவுல் எடுத்துருக்கேன். இந்த அவுல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடிமனாக இருக்கணும், ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக தடிமனாக இருந்தால் மட்டும்தான் உப்புமாவுக்கு நல்லாயிருக்கும். இதை பார்த்தீங்கன்னா கார அவுல்னு சொல்லுவாங்க. இது நார்மல் அவுல்னு எடுத்துக்கலாம். இது கார அவுல்னால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குன்றதுனால இந்த கார அவுல் எடுத்துருக்கோம். இது தடிமனாக இருக்கிறதா கொஞ்சம் பார்த்துக்குங்க, சரிங்களா? இப்போ இந்த அவுலில் நம்ம தண்ணி ஊற்றி அலசி வேறு இடத்துல எடுத்து வைக்கணும். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி துணி எடுத்திருக்கேன், கூட இட்லி தட்டு எடுத்திருக்கேன். இந்த அவுலை நல்லா தண்ணி ஊற்றி அலசி, ஒரு அலசு தான் அலசணும், 2 அலசுக்கு மேலே அலசக்கூடாது. அப்படி அலசினீங்கன்னா இந்த அவுல் உடைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா கொலை கொலைன்னு வந்துடும். ஸோ அதனால் ஒரே அலசி தான் அலசணும். அலசி இந்த இட்லி துணியில் எடுத்து வச்சிடணும். அது எப்படி எடுத்து வைக்கலாம், அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க. நம்ம அவுலை இப்போ அலச போகிறோம். ஒரு அலசு தான் அலசணும். அதை அலசும் போதே பார்த்திங்கன்னா இது ஊறிடும். அது தண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்கவும் கூடாது, ஊற வச்சோன்னா குழஞ்சிரும். ஜஸ்ட்டு ஒரு தண்ணியை ஊற்றி ஒரு அலசி வடிகட்டிட்டு நம்ம இட்லி துணி எடுத்து வச்சிடணும். இதை பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அலசும் போதே பார்த்திங்கன்னா மேலே இருக்க அந்த நெல் உம்மி எல்லாமே மேலே வந்துடும். ஸோ இந்த டைமில் மேலே மிதக்கும் போது தண்ணியில் வடிகட்டும் போது அந்த உம்மி அந்த அழுக்கு எல்லாமே போயிடும். ஜஸ்ட் தண்ணி ஊற்றினாலே மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். தண்ணி கொஞ்சம் தாராளமாக வச்சுக்கோங்க. தாராளமாக வச்சிங்கன்னா ஈஸியாக மேலே இருக்கிற உம்மிலாம் சீக்கிரம் வந்துடும். தண்ணி தாராளமாக வைக்காமல் கொஞ்சமாக போட்டு இது அலசும் போது பார்த்திங்கன்னா அதிலே உம்மி தங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றி வடிக்கணும். இப்போ இந்த இட்லி துணியை எடுத்து வச்சு இதுக்கு மேலே இந்த அவுலை எடுத்து வச்சிடலாம். அடியில் தங்குற தண்ணி பார்த்திங்கன்னா அந்த இட்லி துணி வேலை இழுத்துக்கும், எல்லாமே பொல பொலன்னு இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த இட்லி துணியில் இல்லை காட்டன் துணி எந்த துணியாக இருந்தாலும் எடுத்து வச்சு நீங்கள் வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் ஹீட் ஆன உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம். கூட பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்க வேண்டியது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த டைமில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் கூடவே போட்டுக்கங்க, ஏன்னா அவுலில் நம்ம உப்பு போட மாட்டோம். இப்போ இதில் இருக்க உப்பு அவுலில் டேரெக்டாக ஏறிக்கும். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வர ஆரம்பித்த பிறகு நம்ம
கொத்தமல்லி கொஞ்சம் இருக்குது, கொத்தமல்லி போட்டு விட்டு அதுக்கப்புறம் அவுள் கொட்டிடலாம். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி கடைசியாக போடலாம். நம்ம முன்னே போட்டோம்னா அந்த வாசனை கொஞ்சம் அவுள் ஃபுல்லாகவே ஏறிடும். கடைசியாக போட்டோம்னா அந்த அவுள் மேலேயே நின்றுடும். ஸோ அதனால் வந்து எண்ணெயோட பார்த்துனா அந்த வாசனை ஃபுல்லாகவே பரவும். இப்போ நம்ம தாளிச்சது எல்லாமே வதங்கிடுச்சு, வெங்காயம் கடலப்பருப்பு எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம அவுளை போட போகிறோம். இந்த அவுளை நம்ம வந்து உலர்த்தி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல பாருங்கள் தண்ணி கீழே பார்த்தீங்களா, நம்ம சுத்தமாக வடிக்கிறது தான் வச்சோம். அப்படி இருந்தும் கொஞ்சம் தண்ணி அடியில் இருக்குது. அதுக்காக தான் அந்த இட்லி பானையில் இந்த துணியில் போட்டிருக்கோம். இந்த துணியிலே பாதி ஈரம் இழுத்துரும். அதுக்கப்புறம் சொச்சம் இருக்கிற தண்ணி வந்து கீழே சொட்டி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுள் பார்த்திங்கன்னா அவ்வளோ பொலவலப்பாக இருக்குது. அவ்வளோ இதில் போட்டுடலாம். இங்கே பாருங்கள் எப்படி பொலன்னு போட்டது பாருங்கள். இந்த பேர் கண்டிஷனில் இருக்கணும். துணியிலையும் சரியாக ஒட்டாமல் கொள்ளாமல் எல்லாமே வந்துடுச்சு பார்த்தீங்களா. இந்தமாரி பொலன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷத்து வேலை தாங்க, 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். நம்ம காலையில் சாப்பிட்றது கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லை நைட்டு கூட சாப்பிட்லாம். மேக்ஸிமம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றவங்க இது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா செஞ்சு உடனே சாப்பிட்றணும். கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு அப்புறமா சாப்பிட்லான்னு வச்சிட முடியாது. ஏன்னா அப்படி வச்சிங்கன்னா வந்து கொஞ்சம் ஹார்டாகிடும். அதுக்காக தான் சொல்கிறது. செஞ்சு சூடாக சாப்பிட்றதுக்கு தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த தண்ணி ஈரப்பதம் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். குறையும் போது அவுள் வந்து ஹார்டாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து காலையில் செஞ்ச விதத்துக்கு சாப்பிட்றேன். சூடாக சாப்பிடும்போது அம்மா அருமையாக இருக்கும். இதனால் போய் கிண்டி விட வேண்டியதான். தேங்காய் சாதம் எப்படி செய்வோமோ அதே மாரி தான் இந்த ப்ராசஸ்ஸு. நம்ம ரைஸுக்கு மேலே வந்து இந்த அவுளை போட்டு உப்புமா மாரி செய்கிறோம். வேறு இதுக்கு தேங்காய் போட தேவையில்லை. அதனால் கிண்டி விட்டாச்சு. இப்போ எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். நம்ம அந்த எண்ணெயில் இருக்கிற உப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா அவுளோட நல்லா கலந்துரும். இதை அப்படியே எடுத்து நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியதான். நீங்கள் எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளிலாம் அறியறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அவுளை உள்ளே போட்டு எடுத்து வச்சுக்கிங்கனாலும் கொஞ்சம் ஹார்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா வெங்காயத்தெல்லாம் நறுக்கி தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து ஒரு அலசி எடுத்து வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தாளிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஊறி வந்துடும். உங்களுக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தூக்கி எடுத்து கொட்டுறதுக்கு ஈஸியாகிடும். இது ஒரு மெயினான ஒரு இது, அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. கடைசியாக வந்து ஃபினிஷிங் பண்ணியாச்சு. நம்ம இந்த அவுள் உப்புமா ரெடி பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா அவுள் அவ்வளோ பொலன்னு சாஃப்டாக அருமையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஹார்டாகவும் இருக்காது, சாஃப்டாகவும் இருக்குது. சரி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அரிசி சாப்பிட்ற மாரியே இருக்குது. அந்த அரிசி போட்டு நல்லா தாளித்து வைப்போம்ல, ஸோ அதேமாரியே இருக்குது. நீங்கள் ஒரு தடவை வீட்டை அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.